தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை எங்க சப்ஸ்கிரைப் வீட்டுக்கு செய்து பத்திரிக்கை வைக்காமயே விட்டுருவீங்கன்னு வீடியோவை நினைச்சேன். லைக் பரவாயில்ல. செய்யுங்கள். உங்க அண்ணியும் அண்ணனும் வந்து முறையா பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. ஏய், உங்களுக்கு வைக்காம எப்படி இருக்க முடியும்? இருக்கிறதே கொஞ்சம் பேரு தான். அவங்களையும் விட்டுட்டா கல்யாணத்துக்கு கூட்டமே இல்லாம போயிடும்ல. ஓ, அப்ப கூட்டம் சேர்க்க தான் எங்களை கூப்பிட்டீங்களோ? ஏய், நான் நல்ல அர்த்தத்துல சொல்றேன். நீ அதுல இருந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு சண்டைக்கு ரெடி ஆகுற பாத்தியா? நான் சண்டை போடுற மூட்லயே இதை கேட்கல பாண்டி. ஓ, சண்டை போடுறதுக்கு ஒரு மூடு வேற இருக்கோ? அந்த மூடுக்கு வந்துட்டா எதை வேணாலும் பிடிச்சு சண்டை போடுவல நீ? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? ஒரு முறை ஏடிக்கு போட்டியா பேசுனதுக்கே நீ கடுப்பாகுற. நீ எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அப்படிதான் பேசுற. அப்ப என் நிலைமையை யோசிச்சு பாரு. பாவம்ல நானு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னைக்குதான் ஒத்துக்கிட்டு இருக்க? சரி, அதை விடு. வேற ஏதாவது பேசுவோம். ஒரு வழியா அண்ணனுக்கு கல்யாணம் போறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சுட்டா அடுத்து நம்ம கல்யாணம் தானே? ஏண்டி, உனக்கு கல்யாணத்தை தவிர வாழ்க்கையில வேற லட்சியமே கிடையாதா? ம், சரிப்பா. எனக்கு லட்சியம் இல்ல, உனக்கு நிறைய லட்சியம் இருக்கும். அடுத்து என்ன? கார் கம்பெனி ஆரம்பிக்க போறியா, இல்ல நாட்டுக்கு நல்லது செய்றேன்னு போர் நிறுத்த போறியா? ஏதோ உலகத்திலேயே நான் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட மாதிரி இப்படி பேசுற. எனக்கு லட்சியம்லாம் இருக்கு. அப்படி என்னம்மா லட்சியம்? ஆ, நான் தான் ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சீக்கிரமே மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும். உன் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும். நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகளா இருக்கணும். இப்படி நிறைய லட்சியம் எனக்கும் இருக்கு. நான் என்ன 16 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறேன்? எனக்கு 21 வயசு ஆகுது. சரிம்மா, நீ லட்சியவாதி தான், ஒத்துக்கிறேன். போதுமா? ம். ஆமா, கல்யாணத்துக்கு நிறைய செலவாகுமே, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சோழன் பயங்கரமா இன்வால்வ் ஆகுறான். அவனே எல்லாத்தையும் எடுத்து பண்றான். நாங்க 2 பேருமே சேரணும்னா ஒரு செலவு கூட பண்ண விடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கோம். சோழன் அவனால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கான். நானும் சில இடத்துல எல்லாம் கடனுக்கு சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரமே பணம் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். பரவாயில்ல, தம்பிங்க 2 பேரும் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பாக்குறீங்க. ஆனா உங்க அப்பா தான் வேஸ்ட் இல்ல. இதுக்கு எங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல. ஆட்டோவை அடமான வச்சுலாம் என்ன படிக்க வச்சிருக்காரு. அப்படி மொத்தமா அவரை வேஸ்ட்னு சொல்லிட முடியாது வானதி. திடீர்னு சேரன் அண்ணனுக்கு அம்மாவோட செயினையும் எனக்கு அம்மாவோட வளையலையும் எடுத்து கொடுத்துட்டாரு. ஓ, நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு வளையல்லாம் வருதா? அந்த வளையல் எதுக்கு உனக்கு? ஆ? அண்ணனே வளையல் எடுத்துக்கிட்டோன்னு அண்ணன்கிட்டயே அதை கொடுத்துட்டேன். என்ன பாண்டி, உங்க அம்மா நகையில எல்லாருக்கும் பங்கு இருக்கு தானே? உங்க அப்பா உனக்கு வளையல பிரிச்சு கொடுத்திருக்காரு. நம்ம பங்கு நீ ஏன் கொடுத்த? நாம என்ன உடனேவா கல்யாணம் பண்ணிக்க போறோம்? ஆனா அண்ணனுக்கு நாளை காலையில கல்யாணம் இல்ல. அந்த வளையல் உனக்கு தேவையா இல்ல அண்ணனுக்கு தேவையா? அண்ணனுக்கு கொடுத்தா அதை அண்ணன் சந்தா கிட்ட கொடுப்பாரு. அவங்க அதை போட்டுக்குவாது செய்வாங்க. என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த வளையல் எனக்கு வர வேண்டியது பாண்டி. ஏய், உனக்கு நான் வாங்கி தரேன்டி. கிழிப்ப. உன் கடைக்கு வந்து ஒரு வடையும் காஃபி வேணுனாலே 3 தடவை கேட்டாதான் நீயே வாங்கி கொடுப்ப. நீ எனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி கொடுப்ப? ஏய், அப்படிலாம் இல்ல. கல்யாணம் ஆகி நீ வீட்டுக்கு வந்தா நான் உனக்கு நிறைய செய்வேன். நீ முதல்ல எதுக்கு அந்த வளையல கொடுத்த? அது எனக்கு சேர வேண்டிய வளையல் தானே? எனக்கானதை நீ எப்படி தூக்கி கொடுக்கலாம்? உனக்கானதா? ஆமா. அது என் அம்மாவோடது. என் அப்பா எனக்கு கொடுத்தாரு. நான் என் அண்ணனுக்கு கொடுத்தேன். இதுல நீங்கிறது வந்து எனக்கு சத்தியமா புரியலையே. வளையல என்ன நீயா போட்டுப்ப? வரப்போற மருமகளுக்கு தானே உங்க அம்மா கொடுத்திருப்பாங்க. அப்ப அது ஏன் நகை தானே? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. உன்கிட்ட கேட்கணும்லாம் எனக்கு தோணலடி. தோணணும் பாண்டி, தோணணும். வளையல கொடுத்தது மட்டும் இல்லாம கொடுத்துட்டேன்னு பெருமை என்கிட்ட வேற சொல்ற பாத்தியா? எனக்கு செம காண்ட் ஆகுது பாண்டி. ஏய், ஏய். எனக்கு தேவைதான். இவ இப்படிதான் தெரிஞ்சு அவகிட்டயே போய் சொன்னேன்ல. எனக்கு இது வேணும். ஏய் பல்லவா, டேய் போதுண்டா, வாடா இந்த பக்கம். எவ்வளவு நேரம்? இருண்ண ஒரே நிமிஷம் இருண்ண. ஏன்னா போட்டு தள்ளிட்டு இருக்க? அத நானும் முடிச்சு வர்றாரு. இருண்ண ஒரே நிமிஷம் இருண்ண, முடிஞ்சுனா அவ்வளவுதானே. டேய் ஏய் இருடா, டேய் ஒரு நிமிஷம்டா. டேய் பல்லவா, டேய் வாடா கொஞ்சம். டைம் ஆகுது இல்ல. டேய் டேய், ஏய் கல்யாண மாப்பிள ரெடி ஆகணும்டா. கண்ணாடிக்கு சண்டை போட்டுட்டு டேய், இருக்கேன். என்னடா அப்படி வந்து அப்படி வர, இப்படி வந்து அப்படி வர? ரெடி ஆயிட்டியா? விடுறா, நானே பண்ண. பரவாயில்ல மாப்பிள்ள நீ. அண்ணே, பட்டு வேட்டி பட்டு சட்டையில சூப்பரா இருக்கே என்ன. ஆனா என்னமோ ஒண்ணு குறையுது. அப்படியா? என்ன? மேக்கப் போடல.
போடா சும்மா மூஞ்சில ஏதாவது தடவி விடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம். அண்ணா. இதுவே நல்லதா இருக்கு. அது ஃபேஷியல் பண்ணனால அப்படி உட்கார வச்சோம். இப்போ கொஞ்சம் லைட்டா பவுடர் மட்டும் போட்டுரும். வேற எதுவும் வேணாம். அதெல்லாம் வேண்டாம்டா. நீ விடு. அண்ணே ஆ. போட்டுக்கண்ணே. எல்லாம் நல்லமா போட சொல்றோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே போட்டுக்கிறேன். பரவாயில்ல போட்டு விடுறேன். டேய் பாண்டி சொல்றா. இரு நான் பேசுறேன். டேய் சோழா, நிக்க வச்சு அப்புறம் பவுடர் போடுவீங்க, உட்கார வச்சு போடுங்கடா. டேய் கரெக்டா பல்லவா அண்ணன் கூட உட்கார வை. உட்காரு. என்னங்கடா ஆ, நீ powder. வேற. ஏதோ கொண்டு வரட்டா. கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கலாம். இந்த அப்படி ஐயனாரப்பா எல்லாம் நல்லபடியா டேய், கம்மியா போடுறா. கம்மியா தானே எடுத்திருக்கேன். பார்த்து லைட்டா போடுறேன். ஏண்டா ஒரு மாப்பிள்ள சீக்கிரம் ரெடி ஆக மாட்டியா? இவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருப்ப. ஐயா, என்னடா நீ சீக்கிரம் ரெடி பண்ணிடா. வா ஐயா. நீ சட்டை நல்லா இருக்கு. வாங்க பையா. வா நிஷு. வாங்க நிஷ் பையா. அண்ணனை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாரு நிஷு, வம்புக்குன்னே உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பண்றா அண்ணன் தானே டேய், சொல்லணும். போதும்டா. அண்ணா லைட்டா லைட் லைட்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் போதும்டா. அவ்வளவுதான். அவ்வளவுதானே முடிஞ்சு. போதும். இங்க வாண்ணே. வா 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 வா, வா. தொலைக்காதண்ணே. இப்ப பாரு. அனீஸ் பையா எங்க அண்ணன் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்காரு பையா, அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் நிஷு. இந்த கலர் ஓகேவா? इससे लाइटर शेड नहीं है क्या? இதை விட லைட்டா போட்டா தெரியவே தெரியாது. இது போட்டோல எல்லாம் பிரைட்டா தெரியும்ல. நான் லைட்டா போடுறேன். நீங்க ஓகேவான்னு பாருங்க. இல்லைன்னா மாத்திரலாம். பண்ணுங்க. ஓகே, ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகே. டேய் அந்த கை தூக்கு. போதும்டா. அப்புறம் என்ன பையா உங்க தங்கச்சி கல்யாணம் ஒரே ஜாலி தான் இல்ல? ஆமா, அதுவும் சேரன் பையாவுக்கு சந்தாவை கட்டி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம். ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். அது என்ன பையா சொல்லுங்க, உடனே தீர்த்துருவோம். சந்தா கல்யாணத்தை பார்க்க எங்க அம்மா அப்பா இங்க இல்ல. அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அனிஷு, நாங்க கட்டாயப்படுத்தினதுனாலதான் இப்ப இந்த கல்யாணம் உடனே நடக்குதுல்ல. கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணணும், எல்லாம் பிரச்சனை ஆயிருன்னு சொன்னதே அவரு தானே. பையா, நீங்க தானே கல்யாணத்தை உடனே பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா ஆமா சொன்னேன், அது உண்மைதான். அது பையா இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக்லாம் அண்ணன் முன்னாடி சொல்லாதீங்க. அப்புறம் உடனே ஒரு பீகார் கிளம்பி போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அண்ணன் சொல்லும். ஏன்னா எங்க அண்ணன் அவ்வளவு நல்லவர். ஒரு நிமிஷம். இல்ல உனக்கு புடவை நிஜமாவே அழகா இருக்கு. அதுவும் இந்த புடவையில சூப்பர்.
ஓகே 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 சாரி. உனக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கு. கண்ணு மூடுங்க. எதுக்குப்பா? மூடுங்க சொல்றேன். என்னன்னு சொல்லுப்பா. நான் சொல்லும் போது கண்ணு திறக்கணும். இப்ப கண்ணு மூடுங்க. சரி. அப்படியே இருங்க. मैं कैसी हूँ? बहुत अच्छा है. अच्छी हूँ क्या? நல்லா இருக்கு சந்தா. சரி சரி, நான் எழுத பார்த்து நீயும் எழுதுறாத, அப்புறம் மேக்கப் கலைஞ்சிட்டு போகுது. आपको भी ये वेश टी सत्या बहुत अच्छा है. தேங்க்ஸ் பா. போட்டோகிராஃபர் அண்ணா இங்க வாங்கண்ணா. வரேன் சார். சொல்லுங்க சார். பொண்ணு மாப்பிள்ள ரெடி. நச்சுன்னு அழகா 4 போட்டோ எடுங்க பாப்போம். ஓகே போங்க. ஓகே. சார் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க. சந்தா அண்ணன் கை பிடிங்க. சொல், நீங்க போட்டோ எடுங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷம். வாங்க அங்கிள். என்னம்மா, என்ன போட்டாவா? ஆமாப்பா வாங்க. அண்ணன் இந்த சேர் எடுங்க. எனக்கு எதுக்குடா சேரு? இந்த நீங்க 2 பேரும் சேர்ல உட்காருங்க. வாங்க வாங்க வா. ஆ, ஆ. ஏய், நல்ல நேரத்துல கோயிலுக்கு போயிருந்தா ராகு காலம் மறந்துட போகுது. ஆமாமா, வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சாமி கும்பிட்டு கிளம்புங்க. வாங்க. நீ வேணா நம்ம அப்படி போய் உட்காருவோம். அங்க போய் உட்கார வேண்டாமா? இல்லண்ணே, ஐயர் இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் ஆகும் போல. 9:10 நல்ல நேரம். நீ 8 தான் ஆகுது. ஓ அப்படியா? ம். சரி. அண்ணனுக்கு பாத்தியா எவ்வளவு அவசரம்னு? அண்ணா
ஏய் அப்படி இல்லடா. எனக்கு மட்டும் என்ன இதெல்லாம் முன்ன பின்ன பழக்கமா என்ன? அதுவும் இல்லாம எல்லா ஏற்பாடும் நீங்க தானே பண்ணீங்க. அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா ம். நல்லா சமாளிக்குதுல. இருக்காதா பல்லவா? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சமாளிக்கணும்ல. அதுதான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கிறது போல. டேய் சும்மாறா. நிலா, ஆ. சந்தா கூட்டு போய் உட்கார வை. நாங்க அங்க வெயிட் பண்றோம். சந்தா வாங்க. சந்தா வாண்ணே. வா. கூட்டு போ. பாத்து போங்க. வாடா. அண்ணே, உட்காரலாம் வா. உட்காருண்ணே. தம்பி கோயில் வாசல்ல மாலை சொல்லி தந்தீங்களா? கொடுங்க. கொடுத்து விட்டாங்க. ஏய், வந்துட்டு என்ன? நான் இல்லாம போட்டோ எடுக்கிறீங்களா? அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. சந்தா உட்காரு. வாங்க உட்காருங்க. நான் போய் பையாவை ஆ, பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. சந்தா என்னாச்சு? சரிங்க. அண்ணே, உட்காருண்ணே. உட்கார. போட்டோ எடுக்க வேணாங்களா? ம், ம். பாருங்க. ஏன்னா அண்ணனோட நம்ம இருக்கோம். ஆனா அங்க சந்தா கூட அண்ணி மட்டும் தான் இருக்காங்கல்ல. ஆமாடா. அவங்க அம்மா அப்பா எல்லாம் சந்தாக்கா வருத்தப்படுவாங்கல்ல. ஆமாடா. கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல